அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வச்ச கன்று. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றி, 2 நாள் இல்லை ஒரு 4 நாள் இருக்கும், தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனேன். அப்போ ரொம்ப சோர்வாக இருந்தது இந்த கன்று. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இது மாதிரி ஒவ்வொரு கன்றும் சரி. இது நீங்கள் பாருங்கள், இல்லை கன்றுகள் வந்து பூச்சி அடிக்கிறது, அந்த கன்றை பாருங்கள். அதுக்கு அடுத்த கன்றை பாருங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இதை பாருங்க, இந்த கன்று இறந்து போச்சு. இறந்து போகணும்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக துளுத்துரும். இதே பாருங்க, இது மாதிரி செத்து போய் தான், இந்த கன்று மாதிரி செத்து போய் தான் இந்த கன்று வளருது. பாருங்க, எல்லா கன்றுமே வந்து வளருது. ஒன்று கூட மிஸ் ஆன மாதிரி தெரில. எல்லாமே வளர்ச்சியில் தான் இருக்குது. இந்த கன்று பாருங்க எவ்வளோ வளர்ச்சிக்கு பாருங்க, பார்த்தீங்களா? இது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த கண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆனால் இன்னொன்று சொல்ல போனால் சரியான பராமரிப்பு கிடையாது. சரியான பராமரிப்பு இருந்தால் இந்த கண்ணுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த கண்ணுங்களுக்கு தண்ணி ஊற்றிருக்குன்னு. மற்றபடி பாருங்க, கண்ணு இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கான் பாருங்க. இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க, எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் பட் இருந்தாலும் இங்கே தண்ணி, இந்த கண்ணுங்களுக்கு தண்ணி பாசுறது கிடையாது. இந்த கண்ணுங்களுக்கெல்லாம் தண்ணி பாசினா இந்த விவசாயம் பண்ணும் போதோ மற்ற டைம் இந்த கண்ணுங்களுக்கு வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன்னா இந்த கண்ணுங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். பாருங்க, இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து, அதான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றிட்டு போனேன். இந்த கன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல வருமானம்னு கூட சொல்லலாம். வருமானம் தான் மெயின். வருமானமாக இருக்கும். பாருங்கள், கன்று பாருங்கள். நான் நடும்போதெல்லாம் இதெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்போ இந்த கன்று செத்து போச்சு. இங்கே பாருங்கள், கொம்பு மாதிரி இருக்குது. இதே வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், அந்த கண்ணுடைய வளர்ச்சியை வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு கன்று. விவசாயம் பண்ணுங்க. பாருங்க, கண்ணு பாருங்க, விவசாயம் பண்ணுங்க. வெறும் பெரிய பொருளாதாரத்தில் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. பொருளாதாரம் இல்லாத ஒரு பின்தங்கியால் தான். இருந்தாலும் விவசாயத்தில் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாம் பண்ணணும் போகணுன்றதுனால பண்ணுறோம். இது ஆனால் கண்டிப்பாக நம்ம கை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இன்னைய தலைமுறைகளாட்டும் அடுத்த